இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அடியாளை கொண்டு தன்னுடைய வார்த்தையை போதிக்க போகிறார். கண்களுக்குள்ளே நாம் ஜெபிக்கலாம். யாவரும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு நன்றி. ஆண்டவரின் இயேசுவின் நாமத்தில் அருமையான ரெவரண்ட் பீஸ் புனிதா செலோத் கோபாஸ்டர் இணை போதுகிற அவர்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இந்த முதலாம் ஆராதனை வேளையில பேசுகிற வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அனுகூலமாய் வந்திருக்கிற மக்களுக்கும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய அருள் வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அக்கறையோடு கரிசனையோடு தேவைகளோடு வந்து அமர்ந்து பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீ தொட்டு ஆசீர்வதி, நீ தொட்டு ஆசீர்வதி. வார்த்தை நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம் வேதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு வாக்கு தத்துவம் இயேசுவின் காயங்களின் மூலமாய் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள். இயேசுவின் காயங்களின் மூலமாய் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்த போர் சேவர்கள் அங்க பாத்தீங்கன்னா 5 விதமான தண்டனை. எத்தனை விதமான தண்டனை? 5 விதமான தண்டனை. எழுதிக்கொள்ளுங்க. கல்லெறிதல், மிருகங்களுக்கு இரையாக போடுதல், அக்னியில் எரிதல், வாளால் கத்தி வாளால் உடம்பை 2ஆக பிளக்குதல், 5ஆவதாக சிலுவை அறைதல். ஆமென். சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை தண்டனைகள் கொடுக்கப்பட்டது? ஒண்ணுன்னா சொல்லுங்க. கல்லெறிதல், மிருகங்களுக்கு இரையாக போடுதல், அக்னியில் எரிதல், வாளால் உடம்பை 2ஆக அறுத்தல், 5ஆவதாக சிலுவையில் அறைதல். இந்த 5வது தண்டனையாக தான் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசுவுக்கு இந்த 5வது விதமான இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்காக தலை முதல் கால் வரை அவர் நமக்காக காயப்பட்ட அதை குறித்து நாம் பார்ப்போம். இயேசுவின் முள் கிரீடம், தலையில் ஏற்பட்ட காயங்கள், வாய் மற்றும் செவிகளில் ஏற்பட்ட காயங்கள், கண்களில் ஏற்பட்ட காயங்கள், முகத்தில் ஏற்பட்ட காயங்கள், முகத்தில் துப்பப்பட்ட உமிழ் நீர், இதயத்தில் ஏற்பட்ட காயங்கள், முதுகுகளில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் மார்பில் ஏற்பட்ட காயங்கள், கரங்களில் மற்றும் கால்களில் ஏற்பட்ட காயங்கள், விழாவில் ஏற்பட்ட காயங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் முழுவதுமாக தனித்தனியா கண்கள், மூக்கு, தொண்டை, கால் சொல்லி நமக்காக தனித்தனியா அநேக காயங்கள், கொடுமையான காயங்கள். எப்படி? கொடிய வியாதி சொல்லுவேன். கொடிய வியாதிப்பட்டு மரண தருவாய்க்குள்ள படுத்து கொண்டிருக்கிறார் நம்ம சொல்லுவோம் அநேகரை பார்த்து. அதை காட்டிலும் கொடிய வேதனை யாருக்காக அனுபவித்தார்? அன்பு சகோதரி சகோதரியே, உனக்காக எனக்காக அழிந்து கொண்டிருக்கிற வரப்போகிற மக்களுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நமக்காக முள் கிரீடம் சூட்டப்பட்டார். அதை குறித்து பார்க்க போகிறோம். முள் கிரீடம் யாருக்காக? உனக்காக சூட்டப்பட்டார். அதை நாம் வாசிக்க கேட்போம். மத்திய 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். முழுகலாம் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே நீ வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு எப்படியாக முள்முடி, அது எப்படியாப்பட்ட முள்முடி? கூர்மையான முள்முடி. அநேக வேத மனிதர்கள் சொல்லும் பொழுது அது மிகவும் கூர்மையான முள்முடி, அது விஷம் நிறைந்த முள்முடி. அது நம்ம தலையில சூட்டும் பொழுது சூட்டுவது மாத்திரமல்ல, கோலை வைத்து அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி. ஹல்லேலூயா. அப்ப அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அவர் யாருக்காக முள்முடி சிரசில் சூடப்பட்டார்? நமக்காக. ஹல்லேலூயா. அவர் நமக்காக சாபமானார். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக. நம்முடைய சாபங்களை எல்லாம் யார் ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப அவர் மேல் என்ன செய்தார்?
செஞ்சாங்க? ஒரு முள்முடி வைக்கும் போது எப்படியா இருப்பது? தாங்க முடியாத கொடிய வேதனை. ஹல்லேலூயா. அந்த கொடிய வேதனை யாருக்காக அனுபவித்தார்? உனக்காக, எனக்காக. அது போடுறது மாத்திரமல்ல, அது போட்ட என்ன ஆகும்? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு சுத்தி எடுத்து ஒரு ஆணி எடுத்து செவுத்துல அடிச்சு அது என்னவா இருக்கும்? அப்படியே இருக்கும், உள்ள வரைக்கும் போகுமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப செவுத்துல அடிக்கும் போது அது நல்லா உள்ள போகும்படியாக ஒரு பிரேம் மாற்றத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்? அந்த சுத்தியை அடிச்சது உள்ள. அப்படியாகத்தான் அவர் நமக்காக சிரசின் மேல் சூடப்பட்ட அந்த முட்கிரீடம், அந்த முட்கிரீடம் அழித்தது மாத்திரமல்ல, அந்த கோலை எடுத்து அதை அடித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப அந்த கோலை எடுத்து அடிக்க அடிக்க அந்த முள்முடி எப்படியா இருக்கும்? மண்டை ஓட்டுக்குள்ள மிக ஆழமாக இறங்கும். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா நம் சரீரம் முழுவதுமாக அடிபட்டா, அதிக அடிபட்டா இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆமாவா இல்லையா? ஒரு கால் அடிபட்டா, ஒரு கையில அடிபட்டா எல்லாமே சரி பண்ணிடலாம். ஆனா தலையில அடிபட்டா என்ன ஆகும்? அதுதான் என்ன சொல்றாங்க? ஹெல்மெட் போட்டு போக சொல்லுவாங்க இல்லையா? ஆமே. அப்ப ஹெல்மெட் போட்டு போனோம்னா நமக்கு என்ன இருக்கும்? தலைக்கவசம் சேஃப், அது நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா சரீரத்துல தலையை தவிர மத்த எல்லா இடங்களிலும் அடிபட்டா அது ஒன்னாக சரி பண்ணிடலாம். ஆனா தலையில அடிபட்டா என்னாக? ஒண்ணு உயிர் போயிட, ரெண்டாவது கோமா ஸ்டேஜ், மூணாவது செயல் எழுந்து அப்படியே இருப்பாங்க. அப்போ கரெக்டா பிசாசு என்ன செய்யறான்? அவனுக்கு கரெக்டா தெரியுது. ஹல்லேலூயா. ஏன்னா கரெக்டா அந்த முள்முடி பொறுத்தது மாத்திரமல்ல, அந்த கோலை எடுத்து வாசிக்க கேட்ப வசனத்தை அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த முடியை சூட்டுறது மாத்திரமல்ல, அந்த கோலை எடுத்து அந்த முடியை பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த கூர்மையான வேத பண்டிதர்களே அது தலையில இறங்கி அந்த மண்டைக்குள்ளாக இறங்கி என்ன இருக்கும்? உள்ள இறங்கி மிக அதிகமான ரத்தம் உண்டாக இருக்கும். எப்படி சகோதரர் நம்ம சத்தியம் சொல்லும் போது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது போய் பிளட் டெஸ்ட் பண்ணுப்பா. பிளட் டெஸ்டா? நானா பண்ண மாட்டேன், சும்மா ஒன்னா கையில குத்திலாம் பண்ணிக்கிறேன். அவங்க எடுக்கிறாங்க 1000 லிட்டர் கணக்குல பிளட் எடுக்கிறாங்க. எனக்கு என்ன? அப்போ ஒரு மனிதனாக நம்ம ஒரு பிளட் எடுக்கிறதுக்கு அது மணிதான் சிரிக்கிறாரு. அப்ப மணி சொல்லும் போது அவங்க நிறைய பிளட் எடுத்துருவாங்க, என்னால எடுக்க முடியாது. அப்போ உன்னோட பிளட் அதிகமா போயிடுன்னு சொல்லி யோசிக்கிறியே, அப்போ உனக்காக, உன்னுடைய சாபங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, அப்ப தலையில அடிபட்டாலே எல்லா ரத்தம் போயிடும், உயிரும் போயிடும். அப்படியாகத்தான் உனக்காக எனக்காக தேவன் என்ன செய்தார்? அவருடைய தலையில அந்த முள்முடி சூட்டப்பட்டார். அவர் உனக்காக சாபமானார். எத்தனை முட்கள்? 120. ஆமென். ஹல்லேலூயா. 120 முட்கள். அது ஒவ்வொரு முட்கள் எவ்வளவு கூர்மையானது. ஒண்ணுல நமக்கு லைட்டா அடிபட்டாலே என்னவா இருக்குது? வலி இருக்குல்ல, வேதனை. அப்ப அந்த சரீரம் முழுவதுமாக வலியும் வேதனையும், கொடிய வேதனை, கொடிய வேதனையை கர்த்தர் நமக்காக அனுபவித்தார். ஹல்லேலூயா. அதே வாசிக்க கேட்போம். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப யாருக்காக அவர் பாடுபட்டார்? யாருக்காக முள்முடி தாங்கினார்? யாருக்காக சாபமானார்? நம்ம சந்தோஷமா இருக்கும்படியாக, நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாவித சாப கட்டுகள், சாப பாவ எல்லாவித சிந்தனை எண்ணங்களை எல்லா கட்டுகளை உடைக்கும்படியாக உனக்காக அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முள்முடி தலையில் பாருங்களே, பூதமெல்லாருக்கும் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, பூதமெல்லாருக்கும் அழகில்லை. கண்ணுகள் நடுவில் கதறுகிறோம். கண்ணுகள் நடுவில் கதறுகிறோம்.
எல்லாவித சாப பாவ எண்ணங்களை எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அவரை உனக்காக முள்முடி சாபமானார். ஹல்லேலூயா. முதலில் நாம் பார்க்க போகிறோம். வேதாகம் அடிப்படையில் இந்த முட்கள் 3 காரியங்களை குறித்து நாம் அடையாளமாய் இருக்கிறது. நமக்கு என்னவா இருக்கிறது? நமக்கு அவர் சூட்டப்பட்ட முள்முடி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியங்களும் அது அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் காரியமா நாம் பார்க்க போகிறோம் முட்கள் சாபத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. முட்கள் சாபத்தின் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3:18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்க பாத்தீங்கன்னா ஆதாம் யாரை உருவாக்கினான்? ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினான். அவர்கள் மூலமாக இயேசு வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனா சாத்தான் என்ன செய்தான்? அவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்கிருந்து வருவார், எதற்காக வருகிறார், எப்படி எல்லாம் செய்ய போகிறார், எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் யாருக்காக, நம்முடைய மக்களுக்காக ஜனங்களுக்காக செய்ய போறார் என்று அவன் நினைத்து என்ன செய்தான்? ஆதாம் ஏவாள் மூலமாக அழகாக என்ன செய்தான்? அவர்கள் ஆசீர்வாதமா ராஜாக்களா ராணி இல்லாதபடிக்கு அவர்களை வஞ்சித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வஞ்சித்தபடியா தேவன் என்ன செய்தார்? ஆதாமையும் ஏவாளையும் சபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை மாத்திரமல்ல சாத்தானையும் சபித்தார். சாத்தானை சபிப்பது மாத்திரமல்ல பூமியையும் சபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் இருவரையும் சபித்தார், பூமியை சபித்தார், சாத்தானையும் சபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதுல வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்படி இருக்கு, தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்போ நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஆதியாகமத்துல 1 to 2 அதிகாரம் முழுவதுமாக அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப 3 பாத்தீங்கன்னா கர்த்தர் என்னத்தை கட்டளையிட்டார்? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சாபத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு கட்டளையிட்டார் சாபத்தை, அதே போல பூமிக்கும் கட்டளையிட்டார். அப்போ குறுக்கும் முளைப்பிக்கும் தானாகவே. அப்போ பிசாசு நினைத்தான் நமக்கு கொடுத்ததையே திரும்ப நம்ம இயேசுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணம் கொண்டான். ஹல்லேலூயா. அவர் எப்படியான சாபத்தை எனக்கு கொடுத்தாரோ அந்த சாபமாகிய முள்முடியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணம் தீட்டினபடியால் தான் ரோம அரசர்கள் என்ன செய்தார்கள்? அங்க பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் போடுப்பா. தேவனை அறியும் போது அவங்க கூட 2 பேர் இருப்பாங்க. யாரு? கல்லர்கள். ஆனா அவங்க தலையில முள்முடி சூட்டப்படல. ஏன்னா அந்த காலகட்டத்துல 5 விதமான தண்டனைகளை கொடுத்தாங்களே தவிர ஆனா தலையில் முடி சூட்டப்பட அது கிடையவே கிடையாது. ஆனா பிசாசு என்ன செய்தான்? தனக்கு கொடுத்த சாபத்தை அவருக்கு மீண்டமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அந்த முள்முடியை ரோம அரசர்கள் மூலமாக அவன் ஏவி அந்த முள்முடி அவருக்கு சூட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவர் சூட்டப்பட்டார். அவரோடு கூட 2 கல்லர்கள் அவர்கள் சூட்டப்படவில்லை. ஏன்னா பிசாசு நினைத்தான் எனக்கு கொடுத்த சாபத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. அப்படியாகத்தான் உலகத்தில் இருக்கிற அநேக சாப கட்டுகள், அநேக பாவ கட்டுகள் வாழ்ந்து கொண்டு வெளியே விடாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்காக என்ன செய்தார்? அவரே சாபமானார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அநேகர் என்ன செய்தோம்? ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியவே இல்லை. கீழ்ப்படியாதனால கீழ்ப்படியான பிள்ளைகள் என்று அவர்கள் பெயரை பெற்றுக் கொண்டார்கள், வெளியே துரத்தப்பட்டார்கள். அப்படியாக நாம் ஒரு காலம் துரத்தப்படாதபடிக்கு வானுடைய வார்த்தைக்கு நிச்சயமாகவே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்ட வார்த்தைக்கு சத்தியத்துக்கு ஆதாமை ஏவாளை கீழ்ப்படியாமல் போனதுனாலதான் அந்த சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படியாக கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாவரும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை மாறாதபடிக்கு ஆண்டுடைய சத்தியத்துக்கு மிக தெளிவாக வசனம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் வசனத்தை போதிக்கிறது எங்களுடைய வேலை, அதை கண்டுபிடிப்பதோ அதை எழுதுவதோ எங்களுடைய வேலை அல்ல. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு கொண்டு நடத்தும் போது நீங்க நிச்சயமாக கீழ்ப்படினோம். நேரம் ஆகிறது என்று சொல்லுகிறோம். வாரத்துல வருகிறது ஒரு நாள், அது யாருக்குரிய நாள்? அது தேவனுக்குரிய நாள். ஸ்கூலுக்கு போறோம், 3 மணி நேரத்துல வந்துடுறீங்களா? சொல்லுங்க. இல்ல வேலைக்கு போறீங்க, 3 மணி நேரத்துல வந்துடுறீங்களா? இல்ல. ஒரு கடை வியாபாரம் பண்றீங்க, 3 மணி நேரத்துல மூடிடுறீங்களா? இல்ல. எல்லாமே நமக்கு
அந்த 8 மணி நேரம் நமக்கு மிக அவசியமா இருக்கு. அப்ப ஆலயத்துக்கு வருவது மாத்திரம் 6 நாள் நமக்குரியது. அப்போ 7ஆம் நாளோ அது கர்த்தருக்குரியது. அப்ப கர்த்தருக்குரிய நாளை எப்படி நாம் திருட முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குரிய நாளை அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனா கூட நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? தேவ சமூகத்தை ஆண்ட சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி நமக்கு சோர்வு வந்துடும்? அப்புறம் எப்படி பசி மயக்கம் வந்துடும்? கர்த்தருடைய ஆலயத்துல அந்த ஒரு நாள் அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுதும் இருப்பாங்க. சிபிஎம் அப்படிதான், இன்னும் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்குது. காலையில 9 மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் போவாங்க இங்க சிபிஎம் சபைகள்லாம். ஆனா இங்க நம்ம அப்படி இல்லை, நேரத்துக்கு முடிச்சு அனுப்புறோம். அதுவே உங்களுக்கு மிக கஷ்டமா இருக்கு. ஆனா டிவி பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களா இருக்கட்டும், வாலிபரா இருக்கட்டும், டிவி பார்ப்பது, செல்போன் பார்ப்பது, உலக காரியங்களை பேசுவது, இப்படியாக அநேக காரியங்களுக்கு அநேக மணி நேரங்களை கொடுக்கிறோமே தவிர, ஆனா ஆலயத்துக்கு 3-4 மணி நேரத்தை கொடுக்க நமக்கு மனதில்லாமல் போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலையில நம்ம அப்படி இல்லாதபடிக்கு தேவனுக்கு கொடுக்கிற நேரம் நீ எவ்வளவாக கொடுக்கிறியோ அது எல்லாம் வீணல்ல, பரலோக ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உனக்காக முள்முடி தாங்கின ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோமே. அப்போ தலையில் சூட்டப்பட்ட அந்த முள்முடி மூலமாக எவ்வளவு ரத்தம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. எப்படி நிரம்பி வழிந்திருக்கும்? அந்த ரத்தத்தின் மூலமாக தான் உங்களுடைய சாபங்களை கர்த்தர் போக்கினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்ப்போம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? முட்கள் சாபத்தின் அடையாளம். இரண்டாவது முட்கள் வேதனை அடையாளம். ஹல்லேலூயா. முட்கள் வேதனை அடையாளம். வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சாத்தான் உயராதபடிக்கு என்னத்தை கொண்டு வருகிறான்? வேதனை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அந்த வேதனை தான் முள். ஹல்லேலூயா. அந்த முள் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இன்னைக்கு அப்படியாகத்தான் அநேகரோட வாழ்க்கையில வேதனை வேதனை வேதனை, துன்பம் துன்பம், கஷ்டம் என்று வகை வகையான வேதனைகள். நம்ம சமைப்பவே வகை வகையான பொருட்கள், வகை வகையான சாப்பிடுற பொருட்கள். அப்ப அதை காட்டில மனுஷனுக்கு இருக்கிற வகை வகையான சொல்லுங்க வேதனைகள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எப்படியாக அந்த 120 முட்களை உனக்காக முள்சூட்டினாரே, அப்ப அந்த எல்லா வித வேதனையை அவரை முள்ளாக சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். உனக்குள்ள இருக்கிற வேதனைகள், அப்போ உன் காலில் ஒரு முள்ளு குத்துனாலே என்ன இருக்கும்? அது எப்படி அந்த இடத்துல மட்டும் வலிக்குமா, இல்ல சரீரம் முழுவதுமா வலிக்குமா? சரீரம் முழுவதுமாக. எந்த இடத்துல காயப்பட்டாலும் சரி அது சரீரம் முழுவதுமாக வலிக்கும். அப்படியாகத்தான் தேவனும் முள் சூடப்பட்ட நேரத்திலே சரீரம் முழுவதுமாக அவருக்கு வலித்திருக்கும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உனக்காக, உன் வேதனைக்காக, உன் துன்பத்துக்காக, கஷ்டத்துக்காக அவர் முள்முடி சூட்டினார் என்று சொன்னா அவரே இந்த முள்ளை சுமந்து தீர்த்தார். உனக்குள் முள்ளு வராதபடிக்கு, உனக்குள் முள்ளு குத்தாதபடிக்கு, உன் இருதயத்தை, உன் கண்களை, உன் கரங்களை ஒன்றும் குத்தாதபடிக்கு, வேதனையான அந்த கண்கள் மூலமாக, வாய் மூலமாக எந்தவித வேதனையும் உனக்குள் வராதபடிக்கு நீ சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாக கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை துன்பம் நீக்கிடுவா, வேதனை துன்பம் நீக்கிடுவா, சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவா, சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவா. இயேசு கூட வருவா. வேதனை துன்பம் நீக்கிடுவா,
உனக்காக சுமந்து தேய்த்தான். சரீரம் முழுவதுமாக கொடிய வேதனை உனக்காக அனுபவித்தார். இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த வேதனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உனக்காக மறித்து உன் வேதனைக்கு அதுக்கு பதிலாக உனக்கு சமாதானம் கொடுக்கபடியாக அவர் சிலுவையில முள்முடி தாங்கினாரே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் அவருக்கு கீழ்ப்படியாமல் நம் இஷ்டத்திலே தேவையில்லாத காரியங்களை நம்ம போய் என்ன செய்யறோம்? அவரை இன்னும் முட்களால் அவரை நிறைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு தரம் முள்முடி தாங்கினார். ஆனா நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம், ஜெபிக்காத வேலையில, வேதத்தை வாசிக்காத வேலையில, கீழ்ப்படியாத வேலையில, சபைக்கு வராத வேலையில கர்த்தர் நம்ம என்ன செய்யறோம்? முட்களால் நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ வேதனை படக்கூடாதபடிக்கு உனக்குள் இருக்க அந்த முள் எப்படி அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, உங்களை உயர்த்தாதபடிக்கு பிசாசு உங்களுக்குள்ள முட்களை கொண்டு வருவான். அதுதான் என்ன முட்கள்? வேதனையுள்ள முட்கள். அந்த வேதனையுள்ள முட்களுக்கு நீங்கள் கடந்து போகாதபடிக்கு உனக்காக வேதனையுள்ள முள்ளாகிய முள்முடி அவர் சூட்டப்பட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 வாசிக்க கேட்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உனக்காக முள்முடி உன் வேதனையை நீக்கும்படியாக அவரை ஆக்கினை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டது மாத்திரமல்ல, நமக்காக சமாதானத்தை, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் முள்முடி தாங்கினார். ஹல்லேலூயா. அதை நம் வீணவில் வைத்துக் கொண்டு அவர் பட்டக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் யாருக்காக? உனக்காக. பிதாவாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனித குலத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் எல்லாவித வேதனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக அவரே முள்முடி தாங்கினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மூன்றாவது வாசனை கேட்போம். முட்கள் என்பது கவலையின் அடையாளம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? முதல் காரியம் சாபம், முட்களின் சாபம். இரண்டாவது வேதனை. மூன்றாவது முட்கள் என்பது கவலையின் அடையாளம். வாசிக்க கேட்போம். மார்க் 4:14-19 வரை. அப்படியே வேதனை கேட்டவுடனே வசனத்தை கேட்டவுடனே அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறுபடாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரில் அடைகிறார்கள். இவர்களே கல்வாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்படியே வாசிங்க 19 வரைக்கும். வசனத்தை கேட்டோம் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளுக்கும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலற்று போனார்கள். அப்படின்னு எடுத்துங்க. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? 17 போடுங்க. 16, 17. வசனத்தை கேட்டு, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டோம். அடுத்தது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலத்தில் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே அடைகிறார்கள். இவர்களே கற்பார் இல்லத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 19 வாசிக்க கேட்போம். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க எல்லாம் எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? முள்ளுள்ள இடங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முள்ளுள்ள இடம் விதைக்கப்பட்ட நமக்கு என்ன இருக்கும்? ஐஸ்வர்யம், மயக்கம், பண சிற்றின்பம், உலகப்பிரமான காரியங்கள். இதே நம்ம என்ன செய்யறோம்? பலவிதமான இச்சைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். அது நமக்குள்ள உட்பிரவேசித்து ஆண்டுடைய வசனத்தை நெருக்கி போடும்படியாக, கனியற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு, அந்த வசனம் நமக்குள் இராதபடிக்கு நமக்குள்ள என்ன வருகிறது? பணமயக்கம், தேவையில்லாத காரியங்கள், உலக ஆசைகள், உலக பண ஆசைகள், இப்படியாக நமக்குள்ள. அப்ப அது என்ன விதைக்கப்பட்ட இடம்? முட்கள். இவர்களோ முட்களுடைய இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அப்படியாக நமக்குள்ள இருக்கிற எல்லாவித கவலைகள் எது நடக்கலையோ போல என்று சொல்லாதபடிக்கு அந்த கவலை என்ற முட்களை அவரே சுமந்து தீர்த்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் கவலை என்னவா இருக்கிறது? அது முட்களா இருக்கிறது. உலகத்தின் கவலை முட்களா நிறைந்திருக்கிறது. அந்த உலகத்தின் கவலை முட்களை கர்த்தர் உனக்காக சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முட்கள் என்பது உலகத்தின் கவலையா இருக்கிறது. அந்த கவலையை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. ஏன்னா பிசாசனோட ஆயுதம் என்ன? கவலை, வேதனை, துக்கம்,
நோய் பிரச்சனை என்று சொல்லி அவனுக்கு தேவை உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, உங்களை உயர்த்தாதபடிக்கு நீங்க எப்போதும் நோயிலே கிடக்கும்படியாக, நோயிலே வாழும்படியாக, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து போகாதபடிக்கு, எப்போதும் பாவத்திலே சிக்குண்டு பணமயக்கும் உலகபரமான காரியம் இருக்கும்படியாக பிசாசு உங்களுக்கு எதிர்த்து நிற்பான். அவருடைய ஆயுதம் எப்படியா இருக்குது? கவலையை கொண்டு வருகிற ஆயுதமா இருக்குது. ஆனா நம்முடைய ஆயுதம், அவருடைய சின்ன இது உனக்காக சிந்தப்பட்ட முற்றிடம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆயுதம் கவலைகளை வேதனைகளை கொண்டு வரதா இருக்குது. ஆனா நம்முடைய ஆயுதம் நமக்காக, நம்முடைய கவலைகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கும்படியாக அவருடைய ஆயுதம் என்னவா இருக்கு சொல்லுங்க வாயில திறந்து? முள்முடி கிரீடம். ஹல்லேலூயா. அந்த முள்முடி குத்தப்பட்ட, அது குத்த மண்டைக்குள்ளாக இறங்கி எப்படியாக ரத்தம் வழியுது. உங்களுடைய எல்லாவித பாவங்களுக்கும் எல்லாவித கிரியைகளுக்கும் அவர் ரத்தத்தின் மூலமாக அவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுத்து, சரீரத்தில் இருக்கிற எல்லாவித கவலைகள், எல்லாவித வேதனைகள், துக்கங்கள், பிரச்சனைகள், நோய்கள் எல்லாவற்றையும் அவரே சிலுவையின் மூலமாக முள்முடி தாங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த கவலையை குறித்து அந்த வசனத்தில் பேசுகிறார். நம்ம உலக பிரமாண காரியங்களுக்கு போகாதபடிக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று 4 தினத்துக்காக நீங்க கவலைப்படாதபடிக்கு எப்போதும் என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எண்ணத்தை கொடுப்போம் என்று நீங்க யோசிக்க வேண்டாம். அவர் உனக்காக உன் கவலைகளை, நாளைக்கு என்ன நடக்க போகுது அவருக்கு நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் அவர் எங்கிருந்து வந்தார். அவர் தேவகுமாரன், யாரை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த மக்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக அவர் வந்தார் என்று அவன் நினைக்கிறான். அதனாலதான் அவனுக்கு தலையில முள் சூடிப்பட்டது. ஏன்னா இந்த முள் இறங்க இறங்க என்ன ஆகும் சொல்லுமே, மண்டையில அடிபட்டா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, அடுத்தது இறந்து போயிடும். அப்படியாக அந்த முள்முடி தாங்கும் போது இயேசு நம்மளை மறந்துடுவாரோ, இல்ல அனுப்பப்பட்ட பிதாவை மறந்துடுவாரோ, இல்ல சொல்லப்பட்ட வசன அதிகாரங்களை மறந்துடுவா என்று சொல்லி அவன் எண்ணிருப்பான். யாரு? பிசாசானவன். ஆனா உங்களை வேண்டிய உண்டாக்கின கர்த்தர் ஒரு நாளும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எங்கே பறைசாற்றினார்? கீழுள்ள பாதாளத்துக்கு சென்று அவர்களுக்கு விட்ட இடத்திலே, சவால் விட்ட இடத்திலே போய் நான் உயிர்த்தெழுந்தேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அவருடைய நினைவு போர்படியாக, அவருடைய நினைவு மறந்து போய்விடும் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான். அவன் வெட்கப்பட்டு ஓடி போனான். ஏனென்றால் அவன் தோற்கப்பட்டவன், அவன் விழப்பட்டவன். அப்படியாக கர்த்தர் உனக்காக ஒரு நாள் உங்களை மறந்துடாத தேவன். எத்தனை காயங்கள், எத்தனை ரத்தங்கள் போனாலும் அவர் நினைவில் நீங்க தான் இருக்கீர்கள். ஹல்லேலூயா. அப்படியாக உலக கவலைக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடி அந்த கவலை என்ற அந்த வேதனை என்ற அந்த முட்களை கர்த்தரே தலையில் சூட்டப்பட்டார். எப்படியாக அந்த கோலை எடுத்து அவர்கள் ஓங்கி 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 அடிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த முட்டை உள்ளே இறங்கி மண்டைக்குள்ளாக இறங்கி இவ்வளவு ரத்தம் வந்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாரும் சுகம் பெற்றோம். அந்த வல்லமையினால எல்லாவித கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கிவிட்டார். வாசிக்கிறோம் மத்திய 6:25. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம், உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக எண்ணத்தை உண்போம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, பிள்ளைங்க எப்படி படிக்க போறாங்க, எப்படி திருமணம் நடக்க போகுது, அதை அந்த எல்லாவித கவலைகள் உன் உள்ளத்தில், உன் இதயத்தில் எத்தனை கவலைகள், வகை வகையான கவலைகள் எத்தனை இருந்தாலும் சரி, அத்தனை கவலைகளையும் அவர் முள்முடி தாங்கிக் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் தலையில் சூட்டப்பட்டாயிற்று. உனக்காக உன் கவலைகளை எல்லாவற்றையும் உள்ளாக, உன் கவலை என்ற முள்ளை அவர் தலையில் சூட்டி கொண்டார். அதனால் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையே இல்லை. அநேகர் இன்னைக்கு ஆபாச படங்கள், போதை வஸ்துகள் வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு விடுதலை பெறாமல் இருப்பார்கள். ஆனா கர்த்தர் அவர்களுக்காக தான், உனக்காக, எனக்காக அவர் முள்முடி தாங்கி அந்த ரத்தத்தின் மூலமாக நிச்சயம் விடுதலை பெற முடியும். பணத்தால் அல்ல, பொருளால் அல்ல, இயேசு நமக்காக சிலுவையில் சூடப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலமாக நிச்சயமாக நம்மை விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 53:4 வாசித்து முடிப்போம். ஏசாயா 53:4. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படியாக நாம் சிறுமைப்படாதபடிக்கு நாம் உயர்த்தும்படியாக அவர் காயமானார். அவர் சரீரம் முழுவதும்
கொடிய வேதனை அனுபவித்தார். கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் எதுவும் சொல்லுதையா, நன்றி என்று சொல்லுதையா, எதுவும் சொல்லுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓ ஓ ஓ லா 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 லா. பகமை கண்ணு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகமை கண்ணு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பாடுக சிலுவையெல்லாம் இனிமைய தோன்றுதம்மா, பாடுக சிலுவையெல்லாம் இனிமைய தோன்றுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாவித பகைமைகள், எல்லாவித கசப்புகள், எல்லாவித உலக வகை வகையான கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவரை மூழ்முடி சிரசில் சூட்டப்பட்டார். நம்மை விடுதலை ஆக்கும்படியாக பிசாசு நினைத்தான் தனக்கு கொடுத்த சாபத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனா உங்களுடைய எல்லாவித சாபங்கள், பாவங்கள் முற்றிலுமாக எல்லாவற்றையும் உன தலையில் சுமந்து தீர்த்தார். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? முட்களின் சாபம், முட்களின் வேதனை, முட்களின் கவலைகள், இதை எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் சிலுவையின் மூலமாக அவர் தலையில் சூட்டப்பட்டார். பிசாசு நினைத்தான் அவர் ஞாபக சக்தி எடுக்கலாம் என்று, நம்மளை மறக்க செய்யலாம் என்று. ஒரு நாளும் இல்லவே இல்லை. வீட்டுல போய் வாசிங்க, கலாத்தியர் 3:26. எப்போது நீங்கள் அவர்களுடைய புத்திரர், அவரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. நம்ம கூட அவரை மறந்து போய்விடுவோம், அவர் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும். ஆனா அவர் ஒருபோதும் மறக்காதவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய குமாரர்களும் குமாரத்திலும் இருந்து அவருக்கு நீங்க சொந்த புத்திரர், சொந்த பிள்ளைகளாய் அவர் உங்களை நேசிக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக எல்லாவித கவலை கூண்டோட எல்லாவற்றையும், எல்லா கவலை வேதனை என்னவாயிற்று கூண்டோட மறைய செய்தார். உனக்காக நீ சந்தோஷமாய், நீ சமாதானமாய் வாழும்படியாக, உலகத்திலே உயர்த்தும்படியாக, எல்லா ஐஸ்வர்ய ஆசம் பணம் வைக்கிறதுக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு பிசாசை கொண்டு வர எல்லாவித கவலைகள், எல்லாவித வேதனை எல்லாவற்றையும் முறியடித்து அவனோட வாழ்க்கையில வரவிடாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் இயேசு கிறிஸ்துவினுடைய முற்றிடம். அதை எப்போது நாம் நினைவில் வைத்து கர்த்தரை எப்போது துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவாராக.